வணக்கம். நம்ம லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அக்டோபர் 14th ஆன இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி, நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதில் எந்தெந்த லெவல்ஸ்லாம் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம், டார்கெட்டை எப்படி புக் பண்ணோம், ஸோ இந்த ரீசன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சார்ட்டை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற விஷயங்கள்ல இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எதெல்லாம் ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயமும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தால் நாளைக்கான ட்ரேட் நமக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 25,216 லெவலில் சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருந்த இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து நமக்கு 350 வரைக்கும் டார்கெட். ஆனால் 350க்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு 50 பாயிண்ட்ல மட்டுமே டார்கெட் வைங்க. ஏன்னா மார்க்கெட் ஜிக்ஸாக் மொமெண்டம் அட் த சேம் டைம் ஹை வாலட்டிலிட்டி இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால 250 பிரேக் அவுட்னா அடுத்து 300 350 ரெண்டு டார்கெட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால நம்ம இங்கிருந்து ஒரு டார்கெட் மட்டும் தான் பிளான் பண்ணி எடுத்தோம். இந்த ஒரு டார்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய செல்லருடைய ப்ரெஷர்ஸ் இங்கிருந்து கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5th கேண்டில்லையே நல்ல லோ பிரேக் அவுட், அதாவது 25,260 லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, டவுன் சைட் டைரக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்கிருந்து நமக்கு என்ட்ரி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25,260 160 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இந்த டார்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் புல் பேக்ல அகைன் வந்து செகண்ட் என்ட்ரி 25,200 செகண்ட் என்ட்ரி நமக்கு கிடைச்சது. ஸோ 200 செகண்ட் என்ட்ரி எடுத்ததுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 120. ஸோ இந்த லெவல் புல் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு என்ட்ரி சூப்பர் என்ட்ரி நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தேர்ட் என்ட்ரி அப்படிங்கிறது கீழே 25,050. ஸோ இது வரைக்கும். ஆனால் இந்த தேர்ட் என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் மார்க்கெட்டுடைய அடுத்தடுத்த டைரக்ஷன்லேயே நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் எந்த இடத்துல மட்டும் நம்ம ட்ரேடிங்கை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும் பொழுது 25,200 அப்படிங்கிற இந்த இப்படி 200 or 300 ஸ்ட்ரைக்ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல 20 rupees வரும்போது நீங்க பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு அதோடைய பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு 50% 100% அதாவது 1:5 2 3 எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எது வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமோ நீங்க பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அந்த பிளான்ல நமக்கு 25,200ங்கிற புட் ஆப்ஷன் வந்து நம்ம 20 rupees பிளஸ்ல எடுத்தோம். ஸோ இப்போ இங்கிருந்து 20 rupees பிளஸ் பிரேக் அவுட் என்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்த போது இங்க இருந்து கீழே டவுன்ல வந்தப்ப நம்மளுடைய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 150. ஸோ 25 பிளஸ் 20 பிளஸ் அப்படின்னா 25 தான் நம்ம எடுத்தது. ஸோ 25ல பை பண்ணது அதோடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் வந்தது. நம்ம வந்து 100லேயே புக் 120 அது 100 இந்த ரெண்டு லெவல்லையும் அதிகம் வச்சு புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இது வரைக்கும் நமக்கான டார்கெட் சூப்பராக இருந்துச்சு. இங்கிருந்து 25,060 இருந்து 160 வரைக்கும், அதாவது 200 வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ க்ளோசிங் வந்து 25,120 லெவலில் வச்சிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கறது. இதுல இங்க ஸ்ட்ராங் செல்லர் அக்யூமுலேஷன் இருக்கு, இங்க ஸ்ட்ராங் செல்லர் அக்யூமுலேஷன் இருக்கு. ஆனா பையர் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல தான் இருக்கு. இந்த ஜோன் மீன்ஸ் 25,000 to 25,050. ஸோ இந்த ஜோன்ல மட்டும்தான் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை ஓவராலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த லெவல் ஸ்ட்ராங் போகும். ஒருவேளை மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கேப் அப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 25,200 இந்த லெவல்ல ஓப்பன் ஆகும்போது இங்க வந்து ஸ்ட்ராங் செல்லர் அக்யூமுலேஷன் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்க வந்து டவுன்ல வர பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்சர்வ் புரியும். அதுக்காக ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கேப் அப்பா ஃபிளாட்டா கேப் டவுனா என்ன மாதிரியான டைரக்ஷன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது டவுன் சைடு இங்கிருந்து வந்து கீழே 25,100க்கும் கீழே வந்து க்ளோசிங் வச்சு, ஐ மீன் 120 லெவலில் க்ளோசிங் இருக்கு. இதோட ஹையர் டைம் ஃப்ரேமோட இண்டிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் 25,300 இருந்து 25,120 வரைக்கும் நமக்கு ப்ரெஷர் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத இதோட இன்டிமேஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆனால் ஒருவேளை 25,200க்கு மேல போகும்போது
220 260 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 220 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், 260ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் இடையில வந்து ஜோன் லெவல் இருக்கு. அதாவது இங்க செல்லர் அக்யூமுலேஷன் அதிகமா இருக்காங்க. இந்த லெவல்ல டச் பண்ணும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சின்ன கேப் டவுனு, சரி கேப் அப், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோல்டிங் டவுன் அப்படின்ற மாதிரி ரேலியா மொமெண்டமா இறக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து இப்போ ரேலியா அப்படி சடனா அப்படி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறது 25,200 அப்படிங்கிறதும் 260 அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ட், அதுவும் ஸ்ட்ராங் லெவல். அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாம அடுத்த டைரக்ஷனுக்கான மூமெண்டம் இருக்காது மார்க்கெட்ல, அது கால் சைட்ல, அது முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,050 to 25,050. ஸோ இதுல ஒரு 50 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகாம அடுத்து கீழே டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒருவேளை இந்த ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு நல்ல டைரக்ஷன் டவுன் சைடு இருக்குது, ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த லெவலை வந்து கொஞ்சம் கிளியரா நம்ம மானிட்டர் பண்ணி பிரேக் அவுட் ஆகுதா, சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். இங்க அவசரப்படக்கூடாது. ஸோ எப்படி வந்து 200 220 260ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும், அதே போல 25,050 இருந்து 25,000 50 பாயிண்ட் வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவுல வந்து கேப் அப்பா, அதுக்குள்ள ஃபிளாட் ஓப்பனா, எப்படி இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் போயிட்டு ரிவர்சல் ஆனா நமக்கு புட் எடுக்கலாம். சப்போர்ட் வந்துட்டு கீழே டவுன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் எடுக்கலாம். ஆனா இதுல காலை விட புட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ புட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஏற்கனவே சொன்னது, இங்க ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரை பீட் பண்ணணும் அப்படின்னா பையர் வந்து ஸ்ட்ராங் அக்யூமுலேட் பண்ணணும். அப்ப மினிமம் 25,000ல வந்து இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேட் பண்ணா மட்டும்தான் பவுன்ஸ் பேக்ல பிரேக் அவுட் பண்ண முடியும் 25,200. அப்படி இல்லைன்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி கீழே மொமெண்டம் கீழே வந்து பாத்தீங்கன்னா 25,700 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 25,000ஐயும் 25,200 இந்த ரெண்டு லெவலையுமே ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் போகும்போது மட்டும் நம்ம ட்ரேடிங் நம்ம கையில பொசிஷன் இருந்தாலும் அது கொஞ்சம் புக் பண்ணிட்டு கரெக்ஷனையோ அல்லது பிரேக் அவுட்டையும் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறது சேஃபானதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான டைரக்ஷன்ல நம்ம எடுத்த என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணோம். இந்த லெவல் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அட் த சேம் டைம் நம்ம டெய்லியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட், இது எல்லாமே டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டியோட டைரக்ஷன், ஸ்ட்ரைக் செலெக்ஷன், மார்க்கெட்டோடைய எந்த மெத்தட்ல என்ட்ரி பிளான் பண்ணலாம் அது வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.